இன்னைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிபிசியில் பாதி நிற்பானா சிஆர்பிசியில் பாதி பார்த்துட்டு அப்படியே நிற்குது. கான்ஸ்டியூஷனில் பாதி பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட அடிஷ்னலாக கான்ட்ராக்டும் கூட அடிஷ்னலாக சேர்த்துட்டோம். கண்டினியூவாக சிபிசி நீலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு டிபி ஒரு வாரத்துக்கு 5 கிளாஸ் 3 வீடியோவை போடலான்னு ஒரு ஐடியா பண்ணி மேடம் நானும் டிஸ்கஸ் பண்ணி அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் டிபி ஆக்டு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்டு, சிவில் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு, சிஆர்பிசி, கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே கலந்து கட்டி ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடணும் அப்படின்னு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னு விளைவாக எடுத்துடுறோம். அதனால் இன்னிலிருந்து சிபிசி எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கு. சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு கேட்டால், சிவில் ப்ரொசீஜர் கோடோ எப்போ ஏற்றப்பட்டதுன்னு கேட்டால் நம்பர் ஆஃப் 5/1908. எப்போ நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டால் ஜனவரி 1, 1909. இதான் இந்த 2 கொஸ்டினுமே கேட்கறதுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு ரைட்ஸ் எலிஜிபிலிட்டி உண்டு. நல்லா பார்த்துக்க. இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சிவில் ப்ரொசீஜரில் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸு, மொத்தம் எத்தனை ஆர்டர்ஸு, மொத்தம் எத்தனை ரூல்ஸு, இதான் செக்ஷன்ஸு அமெண்ட்மெண்ட்டு எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் அது நம்ம அடிக்கடி சட்டத்தில் சிவில் கேஸ் நடத்துகிறவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. 51 ஆர்டர்ஸு, ரூல்ஸு தற்காலிகமாக எனக்ட் பண்ணிகிட்டே போயிட்டுக்கலாம், இல்லை குறைக்கலாம். அது ஒன்றால் கட்டாயத்து கிடையாது. அதனால் அவங்க பர்டிகுலராக கொடுக்கல. ஆனால் தற்காலிகமாக இருப்பது 661, 611 இருக்குது. ஆனால் உறுதியாக என்னால் சொல்ல முடியல. அதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம். அப்படி இருக்கும்போது இதாக இருக்குது. இப்போ பாருங்க, 51 ஆர்டர்ஸ் கட்டளைகள், செக்ஷன்ஸ் 158 செக்ஷன்ஸு. இதில் 100 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல 100 இருக்குது. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல எப்படி ட்ரையல் எப்படி நடத்துறதுன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் சூட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ சூட் இன்ஸ்டிடியூட் என்றாலே எதில் போகுது? ஆர்டர் 6 ரூல் 1. எதன் அடிப்படையில் ஃபைல் பண்ணுறோம்? ஆர்டர் 7 ரூல் 1. அப்போ எதன் அடிப்படையில் போடுறாங்க? செக்ஷன் 26 ரிபேட் அப்படி போடுவோம் இல்லையா? டியூட்டி செக்ஷன் தான். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாங்க? ஆர்டர் 8 ரூல்ஸ் 1 இல்லையா? அது மாதிரி. சரி, ஒரு சூட்டு ஃபைல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? சம்மன் பார்ட்டிக்கு அனுப்பணும், சர்வீஸ் ஆஃப் சம்மன். அடுத்து பிளீடிங்ஸு, 2 தரப்புல வாதம் எடுத்துக்காக பாதுகாப்பு சொல்கிறோம். அப்புறம் ட்ரையல் எவிடன்ஸு, சாட்சிகளை கூப்பிட்டு கூண்டில் ஏற்றி நிற்க வச்சோம், ப்ரிவேட் போட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட்டு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு அண்ட் டிகிரி, அப்பீலு, அதன் பிறகு ரிவிஷன், ரிவ்யூ, அப்புறம் எக்ஸிக்யூஷன் அண்ட் டிகிரி. இதுதான் சிவில் ப்ரொசீஜர் உள்ள கோடு. இன்னைக்கு மேலோட்டமாக தான் பார்த்துருக்குறோம். இனிமேல்ட்டு தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். சிவில் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரும் சூப்பராக இருக்கும். படிக்கலாம், பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட் என்ன சொல்லுது, டெபுடேஷன் என்ன சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, அவார்டுனா என்ன, டிகிரினா என்ன, ஆர்டர்னா என்ன, அனைத்துமே இதில் நல்லா திறம்பட சொல்லப்பட்டிருக்கும். சிவில் ப்ரொசீஜர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அல்வா மாதிரி, ஒரு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி எனக்கெல்லாம் பிடிக்கும். அதனால் இன்னிலிருந்து இதை கை வைக்கிறதுக்காக சும்மா ஓரலாக டெஃபினிஷன் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது.
நாளிலிருந்து இதுக்கு வந்து முக்கியமாக ப்ராக்டிஸிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அனைத்துக்கும் தலையாய நோக்கம் ஒரு சட்டம் இருக்கு பார்த்தியா, அது ஒன்றும் நான் கையை வைக்கல, அடுத்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக கையை வச்சிருக்கேன். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, பாரதிய சாட்சிய ஆதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அடுத்த வாரத்தில் கையை வச்சிடலாம். இது 2 3 கொண்டு போனால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி சிவில் ஜட்ஜிக்கு மிக 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 எலிஜிபிலிட்டி. அதனால் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுன்றதுக்காக மேடம் டிஸ்கஸ் பண்ணி அறிவுரை கொடுத்ததால அந்த ஐடியாவை பிரகாரம் செய்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோதான். இது பாருங்கள், நாளையிலேருந்து டீப்பாக பார்க்கலாம் சிவில் ப்ரொசீஜரை. ஓகே.